ஏய் என்னப்பா நடக்குதுங்க? இது சிஎம் ஆஃபீஸ்ப்பா. இவர் வந்து நடிகர் அந்த இது முடிஞ்சிருச்சு. இப்ப சிஎம்யா? இந்த கொடுமைய கொஞ்சம் பாருங்களேன். கமிஷனர் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. இப்போ இருக்கிற கமிஷனருக்கு வந்து மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கமிஷனர் இருக்கணும். ஒரே ஒரு கமிஷனரா மட்டுமே இருந்தா மட்டும்தான் அவர் வந்து அந்த அந்த வேலைகளை செய்ய முடியும். அவருக்கு வந்து வேற பல ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸையும் பார்க்கணும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்கணும். பேசிக்கலி விஜய் அண்ணா வந்து ஒரு நடிகன் தான். நம்ம எப்பயுமே வந்து ஒரு நடிகரை பார்த்தோன்னே செல்ஃபி எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி தான் எடுப்போம். ஆனால் இப்போ வந்து அவர் முதலமைச்சர் சீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. தமிழ்நாட்டோட முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. முதலமைச்சருக்கான அந்த ஒரு இடத்துல வந்துட்டு சில கோரிக்கை மனுக்களை வந்து கொடுத்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே அந்த பெரியவர் வந்து வீடியோ எடுத்து போட்டுருக்காரு. அதையும் வந்து இப்போ வைரலாக பண்ணி விட்டாங்க. சும்மாவே நம்ம டிவிக்கே வந்துட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுற ஆட்சின்னு சொல்லி ஏற்கனவே கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய இப்படியெல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி சில செயல்கள் வந்து வெளியில் நடந்தால் பரவாயில்ல. ஒரு சிஎம் உட்காந்துருக்கக்கூடிய எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடம், அந்த இடத்துல வந்து கேஷுவலாக வீடியோ எடுக்கிறது எல்லாமே மிக தப்பான விஷயம். அதே மாதிரி இந்த வீடியோவை எடுத்தவர் ஒரு அதிகாரி அப்படின்னு நினச்சி தான் வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதாமா அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி சங்கத்தோட தலைவரும் சமூக ஆர்வலரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராக வேணாலும் இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் கேஷுவலாக வீடியோ எடுக்கிறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னம்னா சிஎம் உட்காந்துருக்கக்கூடிய இடத்துல மக்களோட கோரிக்கைகளை சொல்லி அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை வந்து கேட்கக்கூடிய ஒரு இடம். அது வந்து சினிமா ஸ்பாட்டு கிடையாது, ஷூட்டிங் ஸ்பாட்டு கிடையாது, வீடியோ எடுத்து நம்ம ரீல்ஸாக போடுறதுக்கு. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு விஜய் அண்ணன் வந்து ரொம்ப அப்செட்டில் இருக்கிறதா சில தகவல்களும் கசிஞ்சிருக்கு லைட்டாக. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் கட்சி வந்து ரொம்ப வெளிப்படையான கட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்தளவுக்கு வெளிப்படையான கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல விஜயண்ணா. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆட்சியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கிறப்போ சின்ன சின்ன சில விஷயங்களையும் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம ஆட்சியும் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுற ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு பேசிக்கலி ஒரு நடிகனாக இருக்கலாம். ஆனால் எலெக்ஷன் டைமில் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் மகன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்களுக்கு தாய்மாமன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிஎம். அப்போது சிஎம்க்கு என்ன நம்ம மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் வந்து கொடுக்கணும். அதனால இன்னமும் சிஎம் அவர்கள் வந்துட்டு ஒரு நடிகனாக இல்லாமல் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ரிக்டான முதலமைச்சராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மக்கள் எல்லாருமே